ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தைப்பூசம் ஸ்பெஷல் கந்தரப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு செய்வாங்க, இல்லைனா வந்து முருகன் பிரசாதமாக செய்வாங்க, இல்லைனா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து அந்த அரிசி ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர செய்கிறது ரொம்ப சிம்பிள். நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லா பஃபியாக இருக்கும். கிட்ஸுக்குமே அப்பம் ரெசிபினா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி தைப்பூசம் ரெசிபிஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராமுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சிருக்கேன். இதே ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நிறைய பேர் நிறைய ஆட் பண்ணுவாங்க. 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுவாங்க, 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆட் பண்ணி செய்யணும்னு விருப்பம் தான் நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னு நினச்சா 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து மறந்துட்டேன். செய்யும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வெந்தயம் ஆட் பண்ணி செய்யுங்க, அப்படின்னா தான் நல்லா இருக்கும் பணியாரம். நான் வந்து ஊற வைக்கும் போது மறந்துட்டேன். ஸோ நீங்கள் மறந்துடாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த அப்பம் செய்யும் போது பாசிப்பருப்பு ஆட் பண்ணுவாங்க, துவரம்பருப்பு ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பருப்பில் நீங்கள் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையுமே ஒரே தான் ஆட் பண்ணி நல்லா 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு வந்தேன். இதை வந்து குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ அந்த டைமில் நம்ம வந்து வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால வந்து 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வெல்லம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் வெல்லத்தை வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக மிக்ஸி ஜாரில் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க. ஸோ வந்து வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த பின்னாடி அதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா அரிசியும் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வாழைப்பழம் போட்டால் பிடிக்குன்றதுக்காக நான் வந்து வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். 1 கப் அளவுக்கு நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா வெல்லத்தில் இருக்க தண்ணியே வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ வந்து இது அரைக்கிறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி வந்து நீங்கள் வெல்லம் வந்து பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து வெல்லம் வந்து ட்ரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வந்து அப்போ மட்டும் தண்ணியை லைட்டாக தெளிச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் அப்படியே டைரெக்டாகவே வந்து அரைக்க போகிறேன். இந்த மாவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஃபைனாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். ஒரு சில பேர் வந்து பணியார மாவு, ஆப்ப மாவுலாம் வந்து கொஞ்சம் நர அரைப்பாங்க. அதனால வந்து நான் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாவு உங்களுக்கு இருக்கணும்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம். அப்படி இல்லைனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம். நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 1 மணி நேரம் கழிச்சு தான் நான் சுட போகிறேன். நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணாலும் பண்ணலைனாலும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சில பேர் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு சுடுவாங்க. அப்படியே நீங்கள் சுட்டுக்கலாம். நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சுடுறேன். ஸோ எப்படினாலும் உங்கள் வசதிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்பம் வந்து கல் மாதிரி வந்துடும். உங்களுக்கு பிக்கவே முடியாது, ரொம்ப வாய் வலிக்கும் சாப்பிடும் போது. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து ட்ரையான அரிசி மாவு எடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ டு மீடியமில் வச்சுக்கணும்.
அப்போனா தான் உங்களுக்கு மாவு ஊற்றும் போது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் ஒழுங்காக கிடைக்கும். இல்லைனா வந்து பிரிஞ்சு போயிடும், சீக்கிரம் கருகிரும், உள்ளே வேகாது. ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. மாவு எல்லாமே நல்லா ஊற்றிட்டு என்ன பண்ணணுன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். ரொம்ப நேரம் லோ ஃப்ளேமில் இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஊற்றின உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் அதிகமாக வர என்ன ஆகும்னா நல்லா வெந்து வந்து மேலே நிற்கும். அது நீங்கள் வந்து எடுத்து விடணும்னு அவசியம் கிடையாது. மேலே மட்டும் லைட்டாக வந்து எண்ணெயை வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு தெளிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பூரி மாதிரி அழகாக வந்துடும். இது வந்து நீங்கள் ஊற்றும் போதே உங்களுக்கு அழகாக வந்து அந்த பூரி மாதிரி வந்து நீட்டாகவே வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்ட டயத்தில் எத்தனை ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கடாய் சைஸை பொறுத்து நீங்கள் எத்தனை வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அப்படி ஆல்ரெடி வந்து போண்டா அப்பம்லாம் சுட்டு பழக்கம்னா நீங்கள் எத்தனை வேணாலும் போட்டு நல்லா தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1, 2 ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு எடுக்க ஈஸியாக வருதுன்னா அடுத்து ஒரு 5, 6 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் கடாய் சைஸை பொறுத்து. இது வந்து நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 சைடு நல்லா நீங்கள் திருப்பி போடுறோம். திருப்பி போட்ட பின்னாடி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை ஒழுங்காக ஷேப் வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கொஞ்சம் அரிசி மாவு, ட்ரையான அரிசி மாவு இருக்கும்ல, பச்சரிசி மாவு, அது வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா ஷேப் ஒழுங்காக வரும். அப்படி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படினாலும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதே மாதிரியே எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா இந்த மாதிரி அழகாக பூரி மாதிரியே உப்பி வரும். அப்பம் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு அந்த பூரி மாதிரி அழகாக அப்பம் வந்து வரணும். அப்படின்னா தான் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி வந்து உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பீங்க மெஷர்மெண்ட்டில். ஸோ வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வழியும் சொல்லிட்டேன். ஸோ வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ண உடனே என்ன பண்ணணுன்னா ஒரு பேன்லேயோ இல்லை தட்டிலையோ வந்து நல்லா அகலமாக ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு அப்படியே ஒன்றா இந்த மாதிரி அடிக்கடிக்க வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து அப்படியே கீழே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ ரொம்ப கையில் வந்து ஆயில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் நீட்டாக சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தைப்பூசத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.